ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையில அவருடைய சமூகத்துல அங்க நம்ம கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இந்த நல்ல எத்தனையோ பேர் கிடைக்கிற பாக்கியத்தை இசப்பா கண்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே கூடி ஒரு மனதோடு ஒரே ஒரே ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை, ஆண்டவருடைய பணியை செய்கிற பிள்ளைகளாய் இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கிறோம். இந்த நேரத்துல ஆவியானவர் தாமே நம்மளோடு கூட இடைபடுவாராக. இந்த நல்ல தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் நெகேமியா 9வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். நெகேமியா 9வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். 23வது வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி சுதந்திரித்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி சுதந்திரித்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தீர். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக அடியேன மறைத்து கர்த்தர் வெளிப்படுவாராக. இதுல 24வது வசனத்துல முன்பகுதி போடப்பட்டிருக்கு. அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது யார் தேசத்தை சுதந்திரித்து கொண்டாங்க அப்படின்னா பிள்ளைகள் பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள்னு சொல்லி ஆவியானவருடைய வார்த்தை போடப்பட்டிருக்கு. வாக்கு கொடுத்தது பிதாக்களுக்கு. பிதாக்கள் தான் சுதந்திரிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள். பிதாக்களுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த ஆவியானவருடைய வார்த்தை என்ன போடப்பட்டிருக்குன்னா அவர்களை பெருக பண்ணி சுதந்திரித்து கொள்ளும்படி அந்த தேசத்துல கொண்டு வந்து வைத்தாராம். பிள்ளைகள் சுதந்திரித்து கொண்டாங்க. இன்னைக்கு ஏசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நிறைய பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள், நிறைய பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள், அநேக பிதாக்கள் விட்டு போன சுதந்திரங்களை நம்ம சுதந்திரிக்கும்படியாக இன்னைக்கு நம்மளை ஏசப்பா எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைகள்னு சொல்லி ஏசப்பா அழைக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் நம்ம முன்னோர்கள், நம்ம முதியவர்கள், முன்னோடியாக இருந்த ஊழியர்களா இருக்கட்டும், நிறைய பெரிய பெரிய ஊழியர்களா இருக்கட்டும், நம்ம பகுதியில இருக்கிற ஊழியர்களா இருக்கட்டும், நிறைய பிதாக்கள் செய்த ஊழியத்தை, நிறைய பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நிறைய பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட அநேக தரிசனங்கள் இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட இடத்துல ஏசப்பா என்ன சொல்றாருன்னா நான் பிள்ளைகளை பெருக பண்ணி, பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி அவர்களை நான் அந்த சுதந்திரிக்க முடிய இந்த தேசத்துல போய் வைக்க போறேன். அந்த தேசத்துல வைக்கப்பட்ட பின்பு பிள்ளைகள் உட்பிரவேசித்து அதை சுதந்திரிப்பார்கள் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு ஏசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய பிதாக்கள் நிறைய பேரு நம்ம நெல்லை மாவட்டத்துல இருக்கட்டும், நம்ம இருக்கிற இடங்களில இருக்கட்டும், இருக்கிற ஆலயங்கள்ல இருக்கட்டும், ஏசப்பா நம்பி கொடுத்த நிறைய பிதாக்களுக்கு கொடுத்த அநேக வாக்குத்தத்தங்கள், அநேக எழுப்புதலுக்குரியதான வாக்குத்தத்தங்கள், அநேக காரியங்கள், நிறைய திட்டங்களை ஏசப்பா கொடுத்து இன்னைக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் அப்படியே நின்று கொண்டு இருக்கிறது. ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு என் பிள்ளைகளை, என் ஜனங்களை நான் பிள்ளைகளாய் அவர்களை பெருக பண்ணிங்கும் போது அவர் சும்மா சாதாரணமா மல்டிபிளிகேஷனை சொல்லல. எல்லா விதத்திலையும் அறிவுல, ஞானத்துல, தேவ வரத்துல, தேவ கிருபையில, கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்துல, கர்த்தரோடு இருக்கிற உறவாடுதல்ல, அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல இன்னும் வரப்போகிற காலங்கள்ல அதை நான் பெருக பண்ணி அவங்களை உட்பிரவேசிக்க பண்ணுவேன். என் பிள்ளைகள் அதை சுதந்திரிப்பார்கள்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு அதான் ஏசப்பா என்ன வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா பிள்ளைகள் உட்பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பிள்ளைகள் உட்பிரவேசித்து சுதந்திரித்துக் கொள்வார்கள். வேற யாராலையுமே சுதந்திரிக்க முடியாது. யாரால சுதந்திரிக்க முடியும் அப்படின்னா பிள்ளைகளாலதான் சுதந்திரிக்க முடியும். நிறைய பேரு பிள்ளைகளாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டுதான் நம்ம பிதாக்களையுமே நிறைய முன்னோர்களையுமே பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டுதான் அவர்களை அழைத்து வந்து விட்டாரு. ஆனா அவங்க சில காரியங்களை செய்ததுனால அந்த
பிதாக்கள் வைத்த சுதந்திரம் பிள்ளைகளுடைய கைக்கு ஹேண்ட் ஓவர் ஆகுது. பிள்ளைகளுடைய தலைகளின் மேல ஹேண்ட் ஓவர் ஆகுது. இன்னைக்கு ஏசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாமளும் பிள்ளைகளாய் இருந்துட்டோம் அப்படின்னா, நம்மளும் பிள்ளைகளாய் மாறிட்டோம் அப்படின்னா, நம்மளும் அதான் அழகா போன பெராசின் மீட்டிங்ல நம்ம ஒவ்வொருவரையும் ஏசப்பா குமாரத்திகளாய் அழைத்திருக்கிறாங்க. இந்த ஊழியத்திற்கென்று, இந்த தரிசனத்திற்கென்று, இந்த ஓட்டத்திற்கென்று நம்ம குமாரத்திகளாய் அதே பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்துல நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, நம்ம பிதாக்கள் விட்டு போன சுதந்திரம், பெரியவர்கள் முன்னோர்கள் எதெல்லாம் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் ஸ்டாப் ஆகி, எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்களுடைய தரிசனங்களும் அவங்களுடைய ஓட்டங்களும் எந்தெந்த இடத்துல எல்லாம் நிக்குதோ, அந்தந்த இடத்துல நம்ம பிள்ளைகளாய் நம்மளை ஏசப்ப என்ன செய்ய போறாங்கன்னா உட்பிரவேசித்து அதை சுதந்திரிக்க செய்ய போறாங்க. அவர் கொண்டு போய் விட்டுருவாரு. சுதந்திரத்தில் மேல போய் எந்தெந்த இடத்துல எல்லாம் சுதந்திரிக்கணுமோ நமக்கு தெரியாது. ஏன்னா பிதாக்களுக்கு தான் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம், நமக்கு தெரியாது. ஆனா ஏசப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் கொண்டு போய் விட்டுருவேன், நீங்க அதை சுதந்திரிப்பீங்க, நீங்க அதை முழுவதுமா ஆளுகை செய்வீங்க, நீங்க அதை சுதந்திரித்து அதை முழுவதுமா உங்க கையில நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய இடங்களில நம்ம விட்டு போன சுதந்திரங்கள் நிறைய இடத்துல ஸ்டாப் ஆயிருக்குது. விட்டு போன இடங்கள்ல நம்ம நம்பி ஏசப்பா நம்ம பிதாக்களுக்கு கொடுத்த நிறைய காரியங்கள், நம்பி பிதாக்களுக்கு கொடுத்த அநேக காரியங்கள், இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, எழுப்புதல் இந்திய தேசத்துல இருந்து தான் எழும்போம், எழுப்புதல் சென்னை பட்டணத்துல இருந்து எழும்போம், எழுப்புதல் நிறைய இடங்கள்ல இருந்து எழும்போம். ஏன் இதெல்லாம் நம்ம பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள். ஆனா செயல்பட முடியாதபடிக்கு நம்ம பிதாக்கள் எங்கெல்லாமோ ஸ்டாப் ஆகி போய் நிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளாய் நம்ம மாறிட்டோம்னா, இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்துல நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, அவங்க கையில கொடுக்கப்பட்ட அந்த தரிசனங்கள் இன்னைக்கு நம்ம கையில ஹேண்ட் ஓவர் ஆகும். அவங்க கையில கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள், அவங்க கையில கொடுக்கப்பட்ட அந்த எழுப்புதலின் கிரியைகள், எழுப்புதலின் ஆவி, அவங்க கையில கொடுக்கப்பட்ட அந்த 1 கோடி, அந்த அந்த 1 கோடிக்கு மேலான வாலிபர்கள், தரிசனங்கள், ஆத்துமாக்கள் இன்னைக்கு நம்ம கையில ஹேண்ட் ஓவர் ஆகும். எங்கெங்கெல்லாம் விற்கப்பட்டுச்சோ, எங்கெங்கெல்லாம் நிக்கப்பட்டுச்சோ, எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் ஆகுச்சோ, இன்னைக்கு அந்த இடங்களிலெல்லாம் ஆத்துமாக்கள் அறுவடை பண்ணுகிறதற்கு இன்னைக்கு ஏசப்பா நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, பிள்ளைகளா இருக்கிறீர்களா, இததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. என் பிள்ளைகள் தேசத்தை உட்பிரவேசித்து சுதந்திரித்துக் கொள்வார்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் பிள்ளைகள்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாருன்னா, ரோமர் 8 அதிகாரம் 14 அழக ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்னப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதுவும் இல்லாம கலாத்தியர் 3 அதிகாரம் 4 அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ள அனுப்பி, அதாவது பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள அனுப்பி நம்மள பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கிற எல்லாரையுமே ஆண்டவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா, பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஏன்னா இந்த ஜூம் பிரேயர் நிறைய பேருக்கு அழைக்கப்பட்டுச்சு, நிறைய பேருக்கு அழைப்பு கொடுத்துச்சு. ஆனா எல்லாராலையுமே இந்த பிரேயர்ல கலந்து கொள்ள முடியாது. ஆனா பிள்ளைகளால மாத்திரம்தான் முடியும். யாரு மேல தாகம் இருக்கோ, யாரு மேல பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறாரோ, யாரு மேல தேவாவியானவர் வைக்கப்பட்டாரோ, யாரு மேல தரிசனத்தின் பாரம் வைக்கப்படுகிறதோ, யாரு மேல இந்த தரிசனத்தின் பாரம் இருக்கிறதோ, அவங்களால மட்டும்தான் இந்த பிரேயர் அட்டன் பண்ண முடியுது. அப்ப மத்தவங்களால அனுபவிக்க முடியல. இப்ப நம்ம பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள்ல பிள்ளைகள் அனுபவிக்கிறாங்களா அப்படின்னா, அந்த பிள்ளைகள் தான் சுதந்திரிக்க முடியும். அப்ப இந்த இடத்துல நம்ம பிள்ளைகளாய் நம்ம கூடி இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளால மாத்திரம்தான் சுதந்திரிக்க முடியும். நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா நிறைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னா, சோரம் போனவர்களாய் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஏசப்ப எப்படி அழைக்கிறாருன்னா, சுதந்திரிக்கத்தக்க ஒரு பிள்ளைகளாய் நம்மளை ஏசப்ப அழைக்கிறாங்க. ஏன் சுதந்திரிக்கும்படி அழைக்கிறாங்க அப்படின்னா, பிள்ளைகளுக்குதான் இறக்கம் கிடைக்கும். நல்லா நமக்கு தெரியும். கானானிய ஸ்திரீ ஆண்டவருக்கு அப்பத்தப்ப கேட்கும் பொழுது ஆண்டவர் அழகா சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை
சொல்லுகிறது. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கறது நமக்கு நல்லாவே தெரிய முடிகிறது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஏசப்பா எப்படி கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதான் ஆண்டவருடைய வார்த்தை போடப்பட்டிருக்கு. ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்துல ஏன் பிள்ளைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, மற்றவர்களுக்கு கொடுக்கிறதை காட்டிலும் ஏன் பிள்ளைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா, ரோமர் 8வது அதிகாரம் அதோட 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்களேன். ஒரே பேரானவர் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருந்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா விலகி நிறைய சகோதரர் உண்டாகணும், நிறைய பிள்ளைகள் உண்டாகணும். அதனால நான் என்ன பண்றேன்னா என் பொசிஷன் ஒரே பேரானவர்ங்கிற பொசிஷனை முதற் பேரானவருக்கு நான் கன்வெர்ட் பண்றேன். முதற் பேரானவருக்கு நான் கன்வெர்ட் பண்ணி மற்றவர்கள் அதாவது பேரானவருக்கு அடுத்துள்ள ஸ்தானத்துல ஏசப்பா நம்மளை வைத்ததுனாலதான் அவர் தன்னுடைய ஒரே பேரானவருடைய ஸ்தானத்தை இழக்கிறாரு. இன்னைக்கு நம்மள பிள்ளைகள் அவர் எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அந்த ஸ்தானத்தை விட்டு கொடுத்து நம்மளை வைத்திருக்கிறாங்களோ, இன்னைக்கு அந்த நம்பிக்கைக்கு நம்பிக்கையோடு ஏசப்பை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு அந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய ஸ்தானம், அவர் இருக்கக்கூடிய குமாரன்கிற ஸ்தானம், அவர் எப்படி ஒரே பேரானவர் குமாரன்கிற ஸ்தானத்தை விட்டு கொடுத்து நம்மள அதுக்கு அடுத்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறாரோ, அவர் முதற் பேரானவராகவோ நம்மள அதுக்கு அடுத்ததாகவோ சகோதரருக்குள்ள வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை எதிர்பார்த்து நிற்கிறார். என் பிள்ளைகள் பிரவேசிப்பாங்களா, என் பிள்ளைகள் சுதந்திரிப்பாங்களா, அவங்களுக்கு என் ஸ்தானத்தை நான் விட்டு கொடுத்துட்டேன், பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்தை நான் விட்டு கொடுத்துட்டேன், அது என் பிள்ளைகள் தான்ங்கிறத நான் கொடுத்துட்டேன், என் ஸ்தானத்துல இருந்து நான் விலகி போயிட்டேன், எனக்குரிய கிருபைகள் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் எப்படி அதான் ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சுதந்திரிக்கிறதுக்கு என் பிள்ளைகள் என்னிலும் அதிகமா என் கிட்ட விசுவாசமா இருக்கிற பிள்ளைகள் என்ன மாதிரியும் செய்வாங்க, என்னிலும் அதிகமாய் செய்வாங்க. இன்னைக்கு அதான் ஆவியானவர் எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, என் பொசிஷனை என் ஸ்தானத்தை விட்டு கொடுத்தல, இன்னைக்கு என் ஸ்தானத்தை விட்டு கொடுத்து இன்னைக்கு பிள்ளைகளாய் அபிஷேகம் பண்ணி என் பிதாக்களுக்கு நான் கொடுத்தேன், என் பிள்ளைகளுடைய பிதாக்களுக்கு நான் கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்தை கொடுத்து நம்பி கொடுத்து வைத்திருக்கிறேன். இந்த பிள்ளைகள் என்னுடைய கிரியைகளை செய்யணும், நான் செய்யப்பட்ட அதிகமான கிரியைகளை நடப்பிக்கணும். இன்னைக்கு ஏசப்பா அததான் சொல்றாங்க. இன்னைக்கு அவர் செய்த கிரியை அதிகம், அவர் செய்த ஊழியம் அதிகம், அவர் இரவும் பகலுமாய் ஓடின ஓட்டங்கள் அதிகம், இன்னைக்கு அந்த கிரியைகளை காட்டிலும் அதிகமான கிரியைகள், அதிகமான ஊழியங்கள், அதிகமான ஜெபங்கள், அதிகமான பிரயாசங்கள், அதிகமான ஓட்டத்தை இன்னைக்கு ஏசப்பா எதிர்பார்த்து பிள்ளைகளாகி நம்மகிட்ட அவர் ஸ்தானத்தை கொடுத்து, அவர் ஸ்தானத்தை விட்டு கொடுத்து, அவர் பொசிஷனை விட்டு கொடுத்து நல்லா யோசித்து பாருங்களேன். உலக பிரகாரமான ஒரு சூழ்நிலையிலேயே நம்ம இப்ப எங்க வீட்டுல 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா மூத்தவன் தான், இளையவன் தான். ஆனா இளையவன் கிட்ட போய் நீதான் மூத்தவன் சொல்லி சொன்னா அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஆனா இளையவன் கிட்ட போய் நீதான் என் மூத்தவன் சொல்லி சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டான். அவங்களுடைய பொசிஷன்ல அவங்கதான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணுனாங்க, இல்ல என் பிள்ளைகள் எனக்கு ஈக்குவலா இருக்கணும், அதனால என் ஒரே பேரானவர்ங்கிற ஸ்தானத்தை நான் விட்டு கொடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, என் பிள்ளைகள் என் கூடவே இருக்கணும், குமாரத்திகளா இருக்கணும், என் அப்பாவுக்கு பிள்ளைகளா இருக்கணும். என் அப்பா சொன்ன சித்தம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு எனக்கு எப்படி அதிகாரம் ஏசப்பா கொடுத்திருக்கிறாங்களோ, எனக்கு எப்படி பிதாவானவர் அதிகாரம் கொடுத்தாரோ, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு சகல ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு எப்படி எனக்கு அதிகாரம் கொடுத்தாங்களோ அதே அதிகாரத்தை இன்னைக்கு நான் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஸ்தானத்தை விட்டு கொடுத்து இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சுதந்திரிக்கும்படியாய் அழைக்கப்பட்ட நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் தெரியுமா? அவர் செய்த கிரியைகளை செய்யணும், அதற்கு மேலான காரியங்களை செய்கிறதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது நம்ம பார்க்க போறோம். நம்ம அவர் செய்த கிரியைகளை நம்ம செய்யறோமா, இல்ல அதை விட குறையா செய்யறோமா, இல்ல அதை விட அதிகமாய் செய்யறோமா?
ஏசப்பா எப்படி திரும்ப எதிர்பார்க்கிறாங்க? பிதாக்கள் விட்டு போன சுதந்திரத்துல அவர் வைத்துட்டாரு. பிதாக்கள் விட்டு போன சுதந்திரத்துல, பிதாக்கள் விட்டு போன அதே இடத்துல, அதே கானானுக்குள்ள நம்மள வைத்துட்டாரு. வைத்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அத நேத்துள்ள மெசேஜ்ல கூட தொடர்ந்து போய் நம்ம பிடிக்கணும். வைத்த இடத்துல நம்ம உட்கார்ந்துடக்கூடாது. சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாச்சு, சுதந்திரத்துல நின்னாச்சு. ஆனா அதை சுதந்திரிக்கணும், அதை சுதந்திரிக்கணும். அப்படி நம்மள உட்கார்ந்துடக்கூடாது, அப்படி ஸ்டாப் ஆயிடக்கூடாது. இந்த காலேஜ்ல, இந்த ஸ்கூல்ல, இந்த சமுதாயத்துல, இந்த 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 சர்ச்சஸ்ல நம்மள வைத்துட்டாருல பிள்ளைகளாய் சொல்லி அவருடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்து, எல்லா ஆவியின் வரங்களை கொடுத்து, எல்லா அபிஷேகத்தை கொடுத்து பெருக பண்ணி இந்த இடத்துல நம்மளை வைத்திருக்கிறார் என்றால், இன்னைக்கு அவர் செய்த கிரியைகளை செய்யணும். அதற்கு மேற்பட்ட கிரியைகளை செய்யணும். அதற்கு மேற்பட்ட கிரியைகளை செய்யணும். இன்னைக்கு அதுக்காக தான் பிள்ளைங்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஏங்க, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஸ்தானத்தை மத்த யாருக்குமே கொடுக்கல. அநேக புறஜாதிகள் இருக்கிறாங்க, அநேக ஆத்துமாக்கள் இந்த நெல்லை மாவட்டத்துல இருக்கிறாங்க, அநேக சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. ஆனா யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுக்கல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் என்றால், நம்ம அந்த கிருபையை மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு அந்த கிருபையை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்னா, நீங்க செய்த கிரியைகளையும் செய்யணும், அதுக்கு மேற்பட்ட கிரியைகளை நான் நடப்பிக்கணும். அதுக்கு அந்த ஆசை. அதனாலதான் அந்த வார்த்தையை ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. என் பிள்ளைகள் நான் செய்யற கிரியைகளை மாத்திரம் செய்யக்கூடாது, அதுக்கு மேற்பட்ட காரியங்களை செய்யணும். இன்னைக்கு அவர் அதிகமான ஊழியங்களை செய்திருக்கிறார் என்றால், இன்னைக்கு நம்ம நிற்கும் பொழுதே பேய்கள் ஓடணும், பிசாசுகள் நடுங்கணும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். நம்ம நிற்கும் பொழுது வாலிபர்கள் பாவத்துல குத்துண்டவர்களாகி நமக்கு முன்னாடி விழணும். அன்னைக்கு ஒரு ஸ்திரீ வேசித்தன விபச்சாரம் பண்ணின ஸ்திரீ ஆண்டவர் முன்னாடி விழும் பொழுது, இன்னைக்கு கூட்டம் கூட்டமாய் நமக்கு முன்னாடி விழணுங்கிறது தான் ஆண்டவருடைய ஆசை. ஆண்டவருடைய ஆசை இன்னைக்கு பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படிப்பட்டவர்களை இருக்கணும்னா, எப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கணும்னா, நாம் அவருடைய குமாரர்கள், நாம் அவருடைய குமாரத்திகள். நம்ம அந்த ஸ்தானத்தை நம்ம அதை நினைத்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளால அவருடைய சமூகத்தை விட்டு விலக முடியாது. அவருடைய சமூகத்தை விட்டு விலக முடியாது. நல்லா நோட் பண்ணுங்களேன். ஏன் நம்ம பிதாக்கள் அந்த காரியத்தை மிஸ் பண்ணாங்க? ஏன் பிதாக்கள் அந்த காரியத்தை மிஸ் பண்ணதுனால பிள்ளைகளுக்கு வருகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்லாவே தெரியும். அவங்களுடைய கேர்லெஸ் சுதந்திரத்தின் மேல ஒரு கவனம் இல்லாம, சுதந்திரத்தின் மேல ஒரு அக்கறை இல்லாததுனாலதான் நிறைய பிதாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, சுதந்திரத்தை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா மிஸ் பண்ணிட்டாங்க. நல்லா நோட் பண்ணுங்களேன். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 3வது வசனத்துல நல்லாவே போடப்பட்டிருக்கு. நாபான்கிற ஒரு மனிதனை குறித்து போடப்பட்டிருக்கு. இந்த நாபானை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஆகாப்ங்கிற ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னா, நாபானுடைய திராட்சை தோட்டத்தை கேட்கிறார். அவருடைய சுதந்திரத்தை கேட்கிறார். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் அதோட 3வது வசனத்தை வாசிக்க. நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. இது என்னன்னா, ஆகாபுங்கிற ராஜா நாகாபோட சுதந்திரத்தை, அவருடைய திராட்சை தோட்டத்தை கேட்கிறாரு. இப்ப இந்த நாகாப் சொல்றாரு, என்னை ஆண்டவர் காப்பாராக, ஆண்டவர் பாதுகாப்பாரு, என் திராட்சை தோட்டத்தை உங்களுக்கு கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் காப்பாராக அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. நல்லா நோட் பண்ணுங்களேன். இதுக்கு அடுத்த சினரியோ என்ன நடக்குது அப்படின்னா, அதை பலவந்தமாய் அந்த ஆகாபுங்கிற ராஜா அவனை கொன்னு சுதந்திரிக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. எனக்கு நிறைய நேரங்கள்ல சத்ருவானவன் என்ன தெரியுமா பண்ணிடுறான், நம்ம பிதாக்களிடத்திலிருந்து அவங்களுடைய கவனம், அதாவது இவர் தான் சுதந்திரத்தை ஆகாபுங்கிற ராஜா கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே, இவர் எவ்வளவு கவனமா இருந்திருக்கணும். அந்த சுதந்திரத்தை நான் தான் சுதந்திரிப்பேன், அந்த சுதந்திரத்தை பார்க்கிறதுக்கு நான் இரவும் பகலுமே ஆண்டவருடைய சமூகத்துல நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் காத்திருக்கணும்ல. இவர் நான் ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் என்னை பாதுகாப்பாராகன்னு சொல்லி விட்டுட்டாரு. இன்னைக்கு அந்த சத்ருவானவன் என்ன செய்யறான்னா, அவன் கையில் உள்ள சுதந்திரத்தை பறித்து கொண்டான். இன்னைக்கு நிறைய பிதாக்கள் கவனம் வைக்காததுனாலதான், அவங்க கையில் உள்ள சுதந்திரம் பறிக்கப்பட்டாயிடுச்சு. சத்ரு பறித்துட்டான். இன்னைக்கு ஏசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் பறித்த சுதந்திரத்தை, நம்ம பிதாக்களிடம் பறித்த சுதந்திரத்தை இன்னைக்கு நம்ம கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அதே மாதிரி ரூத் எழுதின புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
4வது அதிகாரம் 5வது 6வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சுதந்திரம் ஓய் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை பத்தி அதுல நல்லாவே போடப்பட்டிருக்கு. அவனுக்கு நேராக அந்த சுதந்திரம் அவனுக்கு நேராக வருகிறது. ஆனா அவன் என்ன தெரியுமா செய்யறான்? கேர்லெஸ்ஸா அந்த சுதந்திரத்தை நான் விற்று போடுகிறேன், அந்த சுதந்திரம் எனக்கு வேண்டாம். ரூத் 4வது அதிகாரம் 5 6வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த சுதந்திரம் அவனுக்குரிய சுதந்திரம் தான். அந்த ரூத் ஓய்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் சுதந்திரம். இன்னைக்கு அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் என்ன செய்யறான் அப்படின்னா விச்சு போடுறான், விச்சு போடுறான். தான் காலில் உள்ள பாதரட்சியை கலத்தி போட்டு விச்சு போடுறான். இன்னைக்கு அந்த சுதந்திரம் யாருக்கு ஹேண்ட் ஓவர் ஆகுதுன்னா போவாஸ்க்கு ஹேண்ட் ஓவர் ஆகுது, போவாஸ்க்கு ஹேண்ட் ஓவர் ஆகுது. இன்னைக்கு நம்ம பிதாக்கள் பண்ணின மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஈஸியா சுதந்திரத்தை மிஸ் பண்ண. இன்னைக்கு பாருங்களேன், அந்த ஓய்ங்கிற மனுஷனுடைய வார்த்தை அந்த ரூத் சரித்திரத்துலதான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா போவாசு பரம்பரையா போவாசுடைய அவனுடைய சரித்திரத்திலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு சுதந்திரம் ஹேண்ட் ஓவர் ஆகுதுன்னா நம்ம கவனமா இருக்கணும். நம்ம மேல உள்ள திட்டம் வேற யாருக்கிட்டையாவது ஹேண்ட் ஓவர் ஆகுதா? நம்ம அசால்ட்டா இருந்துட்டோம்னா, நம்ம சுதந்திரிக்காம, நம்ம சுதந்திரத்தின் மேல கண்ணோக்கமா இருக்காம, நம்ம சுதந்திரத்தின் மேல, நம்ம வாக்குத்தத்தத்தின் மேல, நம்ம தரிசனத்தின் மேல நம்ம இன்னைக்கு கவனமா இல்ல அப்படின்னா, சத்ருவானவன் நம்ம சுதந்திரத்தை பிடுங்குறதற்கு அவன் அவன் அவ்வளவு கவனமா இருக்கிறான். அதான் அவன் எப்படி இருக்கிறான்னு ஆண்டவர் நன்மை செய்கிறவரை சுற்றித்திருந்தார். ஆனா அவனும் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிறவனாய் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய திட்டத்தின் மேல நம்ம கவனமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள்னு சொல்லி அழைத்து அந்த ஸ்தானத்தை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறார்களா? ஒவ்வொரு நாளும் அவருக்காக நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் அவருக்காக அவர் செய்த கிரியைகளை செய்கிறோமா? அதற்கு மேற்பட்ட கிரியைகளை செய்யறோமா? இல்ல நம்ம கிரியையை நடப்பிக்காம இருக்கிறோமா? இன்னைக்கு ஏதாவது ஆண்டவருக்காக செய்திருக்கோமா? இன்னைக்கு அந்த இடத்துல பழுகி பெருகி பண்ணி நம்மளை எல்லா ஆசீர்வாதத்திலையும், வரங்களிலும், வல்லமையிலையும், தரிசனத்திலையும், வெளிப்பாடுகளிலும் நம்மளை மல்டிபிள் ஆக்கி நம்மளை பெருக பண்ணி ஒவ்வொரு இடத்துல வைத்திருக்கிறார்களா? அதெல்லாம் நம்ம விருதாவாக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம செலவழித்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம சுதந்திரத்தின் மேல கண்ணோக்கமா இருக்கிறோமா? இததான் ஆண்டவர் கேக்குறாங்க. அப்படி நம்ம சுதந்திரத்தின் மேல கண்ணோக்கமா இல்ல அப்படின்னா, கண்டிப்பா எப்படி நம்ம பிதாக்கள் இடத்துல இருந்து எப்படி நாபோத்தோட வயல் நிலம் ஆகாப்புக்கு ஹேண்ட் ஓவர் ஆச்சோ, எப்படி ஓய்ங்கிறவனுடைய சுதந்திரம் எப்படி போவாஸ்க்கு ஹேண்ட் ஓவர் ஆச்சோ, இன்னைக்கு எப்போனாலும் நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா பிசாசனவன் நம்மளுடைய சுதந்திரத்தை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். அவன் பறித்து கொள்ளுகிறதுக்கு ரெடியா இருக்கிறான். நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஓட்டத்துல கவனமா இருக்கணும். நம்மளுடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி இருக்கணும். தொடர்ந்து ஓடுகிற ஓட்டமா இருக்கணும். இளைப்பாறிடக்கூடாது. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்தாரு. நெகேமியா எழுதின புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம். அவங்க உள்ள போய் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்னா, அதை சுதந்திரிக்கிறவர்களா இருந்தார்கள். உள்ள போய் 9வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தீர். எல்லா கிரியைகளையும் அழித்து இப்ப அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அதுல நல்லா 25வது வசனத்துல நெகேமியா 9வது அதிகாரம் 25வது வசனத்துல நல்லா போடப்பட்டிருக்கு. அந்த தேசத்தை சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். நல்லா நோட் பண்ணுங்க. இப்ப நம்ம சுதந்திரிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறோம். சுதந்திரத்துல ஆண்டவர் கொண்டு வந்து வைத்துட்டாரு. சுதந்திரிக்க போறிய காணியாட்சியில ஆண்டவர் கொண்டு வந்து வைத்துட்டாரு. இதுதான்ப்பா உன் தரிசனம், இதுதான்ப்பா உன் ஓட்டம், இதுதான் உன் மேல வைத்திருக்கிற தரிசனம், இதுதான் உன் மேல வைத்திருக்கிற சித்தம். நீ இந்த காலேஜ்ல இருந்து இந்த காரியத்தை பண்ணணும், இந்த கிராமத்துல இருந்து, இந்த பட்டணத்துல இருந்து, இந்த பகுதியில இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் நீ செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சுதந்திரத்தை வெளிப்படுத்திட்டாரு. ஆனா அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்கிறதுக்காக நம்ம இருக்கிறோம். நல்லா நோட் பண்ணுங்க. நம்ம பிள்ளைகள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தெரியுமா பண்ணுனாங்க? அவங்ககிட்ட இருந்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் இந்த நாள்ல கற்றுக் கொடுக்க போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்துட்டாங்க. சுதந்திரிக்கிறதுக்காக உள்ள போய் பிரவேசித்து நல்லா நோட் பண்ணுங்க, சுதந்திரித்து கொண்டு அதுல செல்வமாய் செல்வமாய் வாழுகிறார்கள். நல்லா நோட் பண்ணுங்களேன். சுதந்திரித்து முடிச்சாச்சு. இஸ்ரவேல் அந்த பிள்ளைகள் பிதாக்கள் விட்டு போன சுதந்திரம், பிதாக்களுக்கு தான் கானானுக்குள்ள பிரவேசிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு அந்த வாக்கு கிடையாது. அது ஹேண்ட் ஓவர் ஆகி பிள்ளைகள் இப்ப போய் சுதந்திரிக்கிறாங்க. செல்வமாய் வாழ்ந்தார்கள். அந்த சுதந்திரத்தினுடைய பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணுங்களேன். இந்த அனுபவிக்கக்கூடிய இந்த நேரத்துல அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? நெகேமியா 9வது அதிகாரம் அதோட 26வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி
கீழ்ப்படியாதவர்களாகி கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணி பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள என்னது வருது அப்படின்னா நிர்விசாரம் வருகிறது. சுதந்திரித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள என்னது வருதுன்னு நிர்விசாரம் வருகிறது. இதுல இருந்து ஏசப்ப என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்க போறாங்க? நம்ம சுதந்திரிக்க போற சுதந்திரத்துல நம்ம ஸ்டேபிளா நிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள நிர்விசாரம் வந்துடக்கூடாது. சுதந்திரிக்க போற சுதந்திரத்துல நமக்கு பெர்மனண்டா நிக்கணும். அந்த சுதந்திரத்தினுடைய செல்வத்துல நம்ம பெர்மனண்டா வாழணும். நம்ம 1 கோடி வாலிபர்களை நம்ம சுதந்திரிக்க போறோம். இருக்கிற பட்டணங்கள் எல்லாம் ஆத்துமாக்கள் எல்லாம் சுதந்திரிக்க போறோம். அநேக இடங்களில் உள்ள குடும்பங்களை சுதந்திரிக்க போறோம். நிறைய இடத்துல போகிற இடங்கள் எல்லாம் நம்ம ஆத்துமாக்களை சுதந்திரிக்க போறோம். சுதந்திரித்து கொண்டதுக்கு அப்புறம் செல்வமாய் வாழ்ந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள எப்படி வந்துடக்கூடாதுன்னா நிர்விசாரம் வந்துடக்கூடாது. நிர்விசாரம் வந்துடக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த பிள்ளைகள் கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னா கீழ்ப்படியாதவர்களாகி தாங்க செய்த அக்கிரமத்தை கடிந்து கொண்டு தீர்க்க தரிசிகளை அற்பமா எண்ணி நிறைய அக்கிரமங்களை செய்தாங்களாம். ஆண்டவர் என்ன திரும்ப சொல்ல வராங்க? ஏசப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆத்துமாவை சுதந்திரித்து கொண்டு நமக்குள்ள நிர்விசாரம் வந்துடக்கூடாது. ஒரு சின்ன குறிப்பிட்ட ஆத்துமாவை சுதந்திரித்து கொண்டு நமக்குள்ள அசட்டை வந்துடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினாங்கன்னு சொல்லி அதுல போடப்பட்டிருக்கு. நமக்கு வைத்திருக்கிற தரிசனம் பெருசு, வைத்திருக்கிற ஓட்டம் பெருசு. நம்ம ஒரு ஆத்துமாவை சுதந்திரித்து கொண்டு அந்த இடத்துல நிறைய நிறைய இடங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நிர்விசாரத்தோடு, இல்ல இசப்பா இந்த ஆத்துமா போதும், இன்னைக்கு நான் ஒரு ஆத்துமாவை நான் சம்பாதிச்சிட்டேன், இல்ல இன்னைக்கு நான் 1 மணி நேரம் நான் ஜெபிச்சுட்டேன், இல்ல இன்னைக்கு நான் 1/2 மணி நேரம் நான் ஜெபிச்சுட்டேன், இது எனக்கு போதும்னு சொல்லி அந்த நிர்விசாரம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நம்மளால முழுவதுமாய் சுதந்திரிக்க முடியாது. இன்னைக்கு ஏசப்ப சொல்றாங்க, இந்த பிள்ளைகளுக்கு வந்த சுதந்திரம், இந்த பிள்ளைகளுக்கு வந்த அந்த நிர்விசாரம் நமக்கு வந்துடக்கூடாது. கவனமா இருக்கணும். நம்ம சுதந்திரிக்கக்கூடிய ஓட்டத்துல நிர்விசாரம் நம்மளை மேற்கொண்டக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கவனமா இருக்கணும். ஏசப்ப இது எனக்கு போதாது, இந்த சுதந்திரம் போதாது. அவங்க செல்வமாய் வாழ்ந்ததுனால, அதை ருசி பார்த்ததுனால அது எனக்கு போதும்னு சொல்லி திருப்தி அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த திருப்தி நமக்கு வந்துடக்கூடாது. இதை விட அதிகமான காணான் நமக்கு இருக்கிறது. இதை விட அதிகமான காணான் தேசம் நமக்குள்ள இருக்கிறது. இதை விட அதிகமான ஆத்துமாக்கள் 1 கோடி மாத்திரமில்ல, அதிகமான ஆத்துமாக்கள் நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம திருப்தி ஆகாம இன்னும் எனக்கு தாங்கன்னு சொல்லி அதே ஓட்டத்துல நம்ம அமர்ந்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஏசப்பா அநேக ஆத்துமாக்களை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நம்ம பிதாக்களுடைய பிள்ளைகள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? பிள்ளைகள் திருப்தியா இருந்தாங்க, திருப்தி அடைந்துட்டாங்க. இது எனக்கு போதும், இந்த செல்வ சீமான் போதும், இந்த ஆத்துமா எனக்கு போதும், இந்த காணம் எனக்கு போதும். அதுல திருப்தி அடைஞ்சதுனால நிர்விசாரம் அவங்களை மூடிச்சு. நிர்விசாரம் மூடினதுனால ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவங்க தயாரா இல்ல. அதுக்கடுத்து நம்ம 28வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். இளைப்பாறுதல், ரெஸ்ட் அவங்க சுதந்திரித்து கொண்டோன்னு சொல்லி அந்த சுதந்திரத்துல என்ன செஞ்சுட்டாங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஏசப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெஸ்ட் நம்மள பொல்லாப்பு செய்ய தோண்டும். இந்த ஓட்டத்துல நமக்கு இருக்கிற ரெஸ்ட் பொல்லாப்பு செய்ய தோண்டும். நம்ம நினைக்கிறோம், இல்ல இந்த ஓட்டம் தான், இதோட நமக்கு அவ்வளவுதான் சொல்லி நினைச்சு நிறைய நேரங்கள்ல ஏசப்ப நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா, கொஞ்சம் இதோட காரியத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன், கொஞ்சம் இதோட சந்தோஷத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மள பிசாசனவன் பொல்லாப்பு செய்ய தூண்டுகிறதுக்கு ரெடியா இருக்கிறான். அதுதான் நல்லாவே நமக்கு தெரியும். தாவீதை பத்தி நல்லாவே தெரியும். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, எல்லாருமே போருக்கு போயிட்டாங்க, யுத்தத்துக்கு போவாம அவர் என்ன செய்யறாருன்னா வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த ரெஸ்ட் எடுக்கிற அந்த மனுஷன் கிட்ட பிசாசு பாவத்தை செய்கிறதற்கு ஈஸியா துண்டனா. நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா பொல்லாப்பு ஈஸியா நமக்கு வந்து நேரிடும். அந்த சுதந்திரத்தை காணியாச்சியே. ஏன்னா அந்த அந்த பிள்ளைகள் வந்து சுதந்திரித்தாங்க, செல்வமாய் வாழ்ந்தாங்க. ஆனா அது ஃபுல்லா பெர்மனண்டா இல்ல. 36வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துல தங்கனே நாங்க அடிமைகளா இருந்தோம். ஒரு காலத்துல செல்வ சீமானாய் வாழ்ந்த அந்த பிள்ளைகள் தங்கள் செய்த தவறுதலினால, தங்களுடைய நிர்விசாரத்தினால, தங்கள் சோர்வடைந்ததுனால, தங்களுடைய இளைப்பாறுதலினால என்ன செஞ்சாங்க அப்படின்னா அடிமைகளாய் மாறிட்டாங்க. இன்னைக்கு ஏசப்பா நம்மள அடிமைகளாய் அழைக்கிற
பிள்ளைகளாய் தான் அழைத்திருக்கிறாங்க, பிள்ளைகளாய் தான் அழைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துடக்கூடாது, சோர்வடைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் ஆத்துமாக்களை பார்த்த உடனே, கொஞ்சம் அறுவடையை பார்த்த உடனே, இந்த சுதந்திரத்துல கொஞ்சம் செல்வமாய் வாழ்ந்த உடனே, இந்த சுதந்திரத்துல கொஞ்சம் 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 அனுபவித்த உடனே, கொஞ்சம் ஜெபத்துல உட்கார்ந்த உடனே, கொஞ்சம் வேத வாசிப்புல உட்கார்ந்த உடனே நம்ம இளைப்பாறிட்டோம் அப்படின்னா, நம்ம நிர்விசாரமாய் மாறிட்டோம்னா, இன்னைக்கு நம்மள அடிமைகளாய் மாத்துகிறதுக்கு பிசாசனவன் ரெடியா இருக்கிறான். நம்ம பிள்ளைகள் அடிமைகளாய் மாறிடக்கூடாது. சுதந்திரத்துல நம்ம ஸ்டேபிளா நிக்கணும். பிதாக்கள் விட்டு போன சுதந்திரத்துல நம்ம ஸ்டேபிளா நிக்கணும். நம்ம பிதாக்கள் விட்டு போன சுதந்திரம் இன்னைக்கு நம்ம கையில ஹேண்ட் ஓவர் ஆயிருக்குன்னா, அந்த அந்த சுதந்திரத்தின் மேல நம்ம கவனமா இருக்கணும். அந்த ஓட்டத்தின் மேல நம்ம கவனமா இருக்கணும். அந்த ஓட்டத்தின் மேல நம்ம எவ்வளவு பிரயாசப்படுகிறோமோ, இன்னைக்கு அந்த ஓட்டத்தின் மேல அந்த பிரயாசத்தின் பலனை கொடுக்கறதுக்கு ஏசப்ப ரெடியா இருக்கிறாங்க. தாவீதை போல நம்ம அந்த அந்த இடத்துல நம்ம இளைப்பாறிட்டோம் அப்படின்னா, தாவீதை போல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா, நம்மளால சுதந்திரிக்க முடியாது. அதே போல கீழ்ப்படியாமை, சவுலை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். கீழ்ப்படியாமையும் போன சவுல், கீழ்ப்படியாமையினால அந்த சுதந்திரத்தின் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தினால கீழ்ப்படியாமை என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, சாமுவேலுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கும்படியாக அவனுடைய இருதயம் சாயல அசட்டை பண்ணுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, இப்படிப்பட்ட நிர்விசாரம் நமக்கு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட இளைப்பாறுதல் நம்ம வரப்போகிற ஓட்டத்துல சுதந்திரிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஸ்தானத்துல நம்ம நின்னு கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்துல நின்னு கொண்டிருக்கிறோம். எப்படி இஸ்ரவேல் பிள்ளைகள் தங்கள் பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் ஆச்சு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அவங்க சுதந்திரித்தாங்க, கொஞ்சம் செல்வமாய் வாழ்ந்தாங்க, கொஞ்சம் அனுபவிச்ச உடனே அவங்களுக்குள்ள நிர்விசாரம், கொஞ்சம் அனுபவிச்ச உடனே அவங்களுக்குள்ள பொல்லாப்பு, அவங்களுக்குள்ள இளைப்பாறுதல் வந்த உடனே இந்த தேசத்தின் குடிகள் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியரினால அவங்களால தாக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு நேராக பொல்லாப்பு வந்துச்சு. இன்னைக்கு ஏசப்ப அழைக்கிறாங்க, பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்தை நம்ம விட்டு விடக்கூடாது, அடிமைகளாய் மாறிடக்கூடாது. அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி அப்பாவை நோக்கி, தகப்பனே இந்த காலவேளையில உடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்தில் அழைத்து, அநேக பிதாக்கள் விட்டு போன சுதந்திரம், எங்க பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திரம், அதெல்லாம் அவங்க கையில இருந்து ஹேண்ட் ஓவர் ஆகி இன்னைக்கு எங்க கைக்கு வந்திருக்கப்பா. எங்க கைக்கு ஹேண்ட் ஓவர் ஆகி வந்திருக்கு. எங்களை நம்பி கொடுத்திருக்கிறீங்க. ஒரே பேரானவர்ங்கிற ஸ்தானத்தை விட்டு கொடுத்து, ஆண்டவர் முதற் பேரானவர் ஸ்தானத்துக்கு நீங்க போய் எங்களை பிள்ளைகள்ங்கிற சொல்லி, குமாரர் குமாரத்திகள் என்று சொல்லி அழைத்து, இன்னைக்கு எங்க கையில நம்பி கொடுத்த சுதந்திரம் அதிகமாப்பா. அந்த சுதந்திரத்தின் ஓட்டத்துல நாங்க பெர்மனண்டா நிக்கணும். இந்த சுதந்திரத்தின் ஓட்டத்துல ஆண்டவரே நாங்க அதிக காரியங்களை நாங்க செய்யணும். இந்த சுதந்திரத்தின் ஓட்டத்துல ஆண்டவரே நாங்க இளைப்பாறிடக்கூடாது. இந்த சுதந்திரத்தின் ஓட்டத்தை நாங்க டேஸ்ட் பண்ணது உடனே ஆண்டவரே எங்களுக்குள்ள நிர்விசாரம் வந்துடக்கூடாதப்பா. நீங்க செய்யற கிரியைகளிலும் அதற்கு மேற்பட்ட காரியங்களை நாங்க இந்த சுதந்திர ஓட்டத்துல செய்கிறதற்கு, இதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பலனை எங்க ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கொடுப்பீராக. எந்த விதத்திலும் திருப்தி எங்களுக்கு வந்துடக்கூடாது. எந்த விதத்திலும் சாட்டிஸ்பாக்சன் எங்களுக்கு வந்துடக்கூடாது. எந்த விதத்திலும் பிசாசனம் எங்களை அடிமைகளாக்கிட கூடாது. எந்த விதத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் திட்டம் போட்டு எங்கள் சுதந்திரத்தை பறித்து விடக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கொடுப்பீராக. இந்த நாள்ல கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் வல்லமையும் கர்த்தர் நீங்க கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரேங்கிற சொன்ன வார்த்தையின்படி நீங்க வெளிப்பட்டிருக்கீங்க ஆண்டவரே. நீங்க பெருகணும் அப்பா, நாங்க சிறுகணும். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.